வணக்கம் நேயர்களே, பார்க்க இருப்பது தற்காப்பு கலை. தற்காப்பு கலை பொறுத்தவரை உங்களுடைய ஆளுமை திறனை வளர்க்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த கருவியை, அதாவது தற்காப்பு கலை பயிற்சி பெற பெற உங்களிடையே உள்ள பொறாமை, பயம் இவை நீங்கி உங்கள் மீது ஒரு நம்பிக்கை பிறக்கும். இந்த நம்பிக்கையின் வாயிலாக ஆளுமைத்திறன் அதிகரிக்கும். அந்த ஆளுமைத்திறன் தான் நீங்கள் எதிர்கொள்ளும் ஒவ்வொரு பிரச்சனையையும் சரி செய்யும். அதாவது ஆபத்து வரும் பொழுது பயமின்றி அதை எதிர்கொள்ளும் வண்ணம் உங்கள் செயல்கள் அமையும். அதற்கு தற்காப்பு கலை பயிற்சி மிக முக்கியம். அதே சமயம் தற்காப்பு என்று நீங்கள் தெரிவு செய்யும் பொழுது அந்த பள்ளியும் ஆசிரியரும் மிக அவசியம். காரணம், அந்த பள்ளியின் வம்சாவளி, அவர்கள் பயிற்சி பெற்ற பாடங்கள் முறையாக இருக்க வேண்டும். அதே போல் அந்த ஆசிரியரும் தினம் பயிற்சி பெற்றிருக்க வேண்டும். அவருக்கும் அனுபவம் வேண்டும். அவர்தான் உங்களுக்கு சிறந்த பயிற்சி அளிக்க முடியும். அதன் மூலம் நீங்கள் பயிற்சி பெற்று மனதையும் உடலையும் வலிமை பெற்று எதையும் எதிர்கொள்ளும் வண்ணம் உங்கள் மனம் அமையும். சரி, பார்க்க இருப்பது நன்சக்கு என்ற ஒரு கோபுர கருவியை. நன்சக்கு என்பது குதிரைக்கு பூட்டும் கடிவாளம்தான் மருவி இன்று தற்காப்பு கருவியாக மாறி உள்ளது. அது பார்த்தது பல உண்டு. இது ஒரு புதிய உத்தியை பாருங்கள். நேயர்களே, ஜப்பானிய தற்காப்பு கலையிலேயே மிகவும் வெற்றி பெற்ற கலை இதில் ஒன்றுதான் கோபுடோ. காரணம், நடைமுறை வாழ்க்கையில் அது நீங்கள் பயன்படுத்தி கொள்ள முடியும், நீங்கள் தப்பித்துக் கொள்ள முடியும். எந்த ஒரு கலை நடைமுறை வாழ்க்கையில் நமக்கு பயன் தருகிறதோ அதுதான் வெற்றி பெற்ற கலை. இந்த வகையில் கோபுடோ ஒரு வெற்றி பெற்ற தற்காப்பு கலை தான். அதில் உள்ள 8 வகையான கலை ஒன்று தான் நன்சக்கு என்று நூட்டியாக்கு. இது சுற்ற மட்டும் பயன்படுத்தப்படும் ஒரு கருவி அல்ல. இதன் முக்கிய பாடமே தடுக்கும் முறைகள் தான். அதாவது மேல் பக்க தடுப்பு, பக்கவாடு தடுப்பு, மேல் தடுப்பு, கீழ்த்தடுப்பு என்று பல உள்ள தடுப்புகள். அதே போல வீசி தடுக்கும் முறை உண்டு. கேதான்பராய் வீசி தடுக்கும் முறை. அது மட்டுமின்றி குத்து முறை உண்டு. குறிப்பாக இந்த மேல் பக்குத்து, இது போன்ற உள்பக்க குத்து, இழுத்து குத்து என்று பல. அதே போல நன்சக்கவினைகள் இழுத்து பிடித்து நேர்குத்து குத்த முடியும். இது தடுத்தலும் குத்துதலும் ஒன்றுக்கொன்று பின்னி பிணைந்தவை. அதுதான் தற்காப்பு உத்தியாக மாறுகிறது. அந்த வகையில் பார்க்க இருப்பது ஒரு புதிய உத்திதான். அதுக்கு முன்னே பார்க்க இருப்பது பார்த்த உத்திகள் தான். என்னங்களே, பார்க்க இருப்பது பார்த்த உத்திகள் தான். காரணம், உங்கள் ஞாபகம் மூட்டை தான். அடுத்து பார்க்க ஒரு புதிய உத்தி. அது மேலே தாக்கும் பொழுது தடுத்தோம், கழுத்தை மாட்டி தாக்கி பார்த்தோம், பார்த்த உத்தி. இதே வகையில் பார்த்தோம், தடுத்தோம், மாட்டி கழுத்தை முறிப்பது. அடுத்து பார்த்தோம், தடுத்து தாக்குவது. அடுத்து ஒன்று பார்த்தோம், மேலே 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 தடுத்து உள்ளே சென்று பிடிபோட்டு வீழ்த்துவது. இது குத்தும் போதும் தடுத்தோம், அடுத்து பின்பக்கமாக சென்று எதிரே நாம் கீழே வீழ்த்துவது. இதே வகையில் தடுத்தோம், கண்ணை குத்துவது. இதே வகையில் தடுத்தோம், பிடிபோட்டு கையை முறிப்பது. இதே வகையில் தடுத்தல், குட்டுதல், இழுத்து எதிரி தாக்குதல். இதே போன்று எதிரி மேலே தாக்கும் பொழுது தடுத்தோம், சுட்டினோம், உள்ளே சென்ற எதிரை தூக்கி எரி முத்தி பார்த்தோம். இவனைத்தும் பார்த்த உத்திகள் தான். மாற்றாக ஒரு துப்பட்டாவோ, ஒரு கயிறோ, ஒரு டவலோ போதுமானது மாற்றாக. சரி,
ஒரு புதிய ஒத்திகை. நன்சக்கை பொறுத்தவரை தடுக்கும் முறை மிக அவசியம். அதே போல தாக்கும் முறை அவசியம். தாக்குவது இரண்டு, ஒன்று வீசி தாக்குவது, ஒன்று குத்துவது. தாக்கும் முறையை நாம் இரண்டாக பிரிக்கலாம். குறிப்பாக எதிரியை நாம் வீசி தாக்கலாம். மேலே பிடிங்க. இது போன்று வீசி தாக்க முடியும். அதே போல் நாம் குத்த முடியும். எதிரி தாக்க முடியும். வலிமையானதுதான். சரி, அதனால் இப்போ பார்க்குறது புதிய உத்தியே. ஒரு புதிய உத்தி தான். அது என்னவென்றால், எதிரி மேலே தாக்கும் பொழுது நாம் தடுத்து நாம் தாக்க இருப்பது சருதி வர்மத்து. இது என்னவென்றால், முதல் செயல் எதிரி தாக்கும் பொழுது நாம் செய்யும் முதல் செயலே மேல் பக்க தடுப்பு தான். அடுத்த கணமே தாக்கலாம். சருதி வர்மத்தில் எதிரியுடைய செயல் முடக்கப்படும். இந்த குத்து மிக வலிமையானது. காரணம், முழு பலத்தையும் ஒருமுகப்படுத்தி செலுத்துவதால் எதிரி நிலை கொலைவான் தப்பித்துக் கொள்ள முடியும். புத்தி எளிமைதான், ஆனால் வலிமையானது. மறுபடியும் பாருங்கள். தாக்கும்பொழுது தடுங்கள். மேலே தடுத்த வண்ணமே இந்த நீங்கள் ஒருவேளை நன்சக்கு உங்கள் இல்லாவிட்டால் மாற்றாக ஒரு சிறு குச்சியோ பேனாவோ அல்லது இறுக்கி சுற்றிய பத்திரிகையோ போதுமானது. உத்தியை பாருங்கள். மேலே தாக்கும் பொழுது தடுங்கள். வெறுங்கையால் பிடித்த வண்ணமே தாக்கலாம். கட்டை கொண்டு பயிற்சியை பாருங்கள். நேர்களே, பயிற்சிக்கான நேரம். பயிற்சி மிக அவசியம் தற்காப்புகளை பொறுத்தவரை. பார்த்த உத்தி என்னவென்றால், இது தாக்கும்போது மேலே தடுங்க. தடுத்தல் இங்கிருந்து வரணும். நேரம் ஹை. அடுத்த கணமே இந்த தடுத்தை பிடித்தவாறு உள்நோக்கி சென்று தாக்கலாம். இதனுடைய சருதி வர்மத்தில், அதாவது தடுத்தல் தாக்குதல். தடுப்பானது மேல் நோக்கி செல்ல வேண்டும், ஏறி தாக்க வேண்டும். இதற்கு மாற்று ஒரு பேனா போதுமானது. இது ஒரு பேனா. இந்த பேனா நீங்கள் தாக்கும் பொழுது உங்களுடைய முழு பலமும் ஒருமுகப்படுத்துவதால் எதிரி நிலை கொலைவான். காரணம், தாக்க இருப்பது சருதி வர்மத்து. உங்களுக்கு வெறு கையை போன போதுமானது. தடுங்கள். பிடித்தவாறே தாக்கலாம். எதிரி நிலை குறைவான். பயிற்சியை பாருங்கள். ரேயாஸ் நீ செய்ய வேண்டும். செயல் 1 தடுத்தல் தான். தடுங்க. தடுக்கும்போது எடுங்க. தடுக்கும்போது பதற்றம் இருக்கக்கூடாது. காரணம், பயிற்சியின்மை. முறையாக பயிற்சி பெற பயம் அகலும், பதற்றம் இருக்காது. நீங்கள் செய்யணும் எளிதாக. அதான் பயிற்சி அவசியமே.
மாற்றாக ஒரு பேனாவே போதுமானது. இப்போ நீங்கள் தடுப்பை செய்யுங்க வெறுங்கையால். ஐய் 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 நீங்கள் வாங்க. தடுங்க. ஏச்சே முன்னோக்கி தடணும். ஏறி மடியும், அதாவது இந்த காலை முன்ன போட்டு தடுக்கணும். ஐய் தாக்குங்க. தாக்கும்போது உள்ள வரணும். சரி, இப்போ மாற்று பழச்சு தாக்குங்க. ஏச்சு தள்ளுங்க, கை வெளிய தாக்குங்க. பார்த்தீர்கள், புத்தி பார்ப்பதற்கு எளிமையாக இருப்பினும் உங்களை காப்பாற்றும் ஆபத்து காலகட்டத்தில் ஆண் பெண் என்ற பேதமல்ல, வயது வரம்பல்ல, யாரும் செய்ய முடியும், பயிற்சி மட்டுமே. ஆக முதல் செயல் தடுத்தலே. தடுப்பு இங்கிருந்து செல்ல வேண்டும். தடுத்தல். இந்த கணமே காக்கலாம். சர்தி வருமத்தில் எதிரி நிலை கொலையும். உத்தியை பார்த்தீர்கள். நன்சக்கு என்பது மிக எளிமையான ஒரு கருவி தான். அதை நீங்கள் ஒரு கைப்பையிலோ பேக்கெட்டிலோ எங்கும் வைத்துக்கொள்ள முடியும். ஒரு வேளை கருவி இல்லாவிட்டால் மாற்றாக நீங்கள் அணியும் துப்பட்டாவோ, ஒரு டவலோ, சிறு கயிறோ, இறுக்கி சுற்றிய பத்திரிகையோ, ஒரு பேனாவோ பென்சிலோ போதுமானது மாற்றாக. ஆக உங்களுக்கு ஆபத்து வரும்பொழுது நீங்கள் எந்த ஒரு பொருளையும் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள முடியும் ஆபத்துகள் கடத்தில் தற்காப்பு கலைக்காக. ஆனால் நீங்கள் முறையான பயிற்சி பெற்றிருக்க வேண்டும் நல்ல பள்ளியில்.